புதுசு புதுசா நெறைய ஏலியன் ஃபார்ம்ஸ வந்து ஆராய்ச்சிக்காக புடிச்சு, ஒரு குழு வந்து கொண்டு வரும். அப்போ அந்த 2120 அந்த காலகட்டத்தில வந்து நாடுகள்லாம் இல்ல. அதுக்கு பதிலா ஒரு 5 கார்ப்பரேஷன்ஸ் வந்து மொத்தமா இந்த பூமியே வந்து ஆண்டுகிட்டு இருக்கு. அதுல ஒரு கார்ப்பரேஷன் தான் வந்து இந்த ஆராய்ச்சிக்காக அத கொண்டு வந்துட்டு இருக்கு. ஒரு எதிர்பாராத விதமா அந்த ஷிப் வந்து நிலை தடுமாறி நெறைய மனிதர்கள் இருக்க இடத்துல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அ இதற்கு முன்னாடியே அது ஆக்சிடென்ட் ஆகறதுக்கு முன்னாடியே அதுக்குள்ளார வந்து இருந்த ஏலியன்ஸ் எல்லாம் வந்து தப்பிச்சிருது. தப்பிச்சு அங்க உள்ளார இருந்தவங்களையும் வந்து அடிச்சு கொல்ல ஆரம்பிச்சிருது. இது மாரி ஒரு பயங்கரமான சூழல்ல இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அப்படிங்கிறது தான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதை. வெப் சீரிஸ்ல பழைய அந்த ஏலியன் படங்கள்லாம் இல்லாத மாரி நெறைய புதிய கேரக்டர்ஸ் வந்து இது உள்ளார கொண்டு வந்தது ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா அத வந்து மாத்தியிருந்தது. ஆக்டோபஸ் மாரி நெறைய கால்களோடையும், ஒரே ஒரு விழி, அதுல வந்து ஒரு ஐபால்ல நெறைய கண்களோடையும் இருக்கிற ஒரு குட்டியா இருக்கும். ஆனா டெரரா இருக்கும் அத பார்க்கும்போதே. அந்த மாரி ஒரு ஏலியன் ஃபார்ம். அப்புறம் ஒரு பீ, அப்புறம் மொத்தமா வந்து ஒரு ஆளையே முழுங்குற மாரி இருக்கிற ஒரு பிளான்ட். இது மாரி நெறைய ஏலியன் ஃபார்ம்ஸ் வந்து இதில கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாரி அந்த சைபார்க், சிந்தெடிக்ல இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு, அப்புறம் அ சிந்தெடிக் ஹைபிரிட்டா இருக்கிற இந்த குழந்தைங்க. இது எல்லாமே வந்து இத ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா மாத்திட்டே இருந்தது. அதேமாரி அந்த ப்ராடஜியினுடைய பாய் ஜீனியஸ் அப்படிங்கிற சின்ன பையனா இருந்தா கூட ரொம்ப கொடூரமான சிந்தையில உள்ளவரு. சுத்தமா சில நேரம் "ஐயோ! இவன் மனுஷன் தானா?" அப்படிங்கிற மாரி இருக்கும். ஏன்னா அவன்கிட்ட அந்த மாரி இருக்காது. லேபு, அ டெஸ்ட்டு அது மாரி தான். வேற எத பத்தியுமே பெருசா கவலைப்படாத ஒரு அ மனுஷன். பிலாசபிக்கலா நெறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட அது உள்ளார வந்து ரைஸ் பண்ணுவாங்க நமக்கு. ஒரு சில இடங்கள் எனக்கு கொஞ்சம் ரிடரா இருந்தது. சில இடங்கள்ல கொஞ்சம் கமர்ஷியலா சில விஷயங்கள் பண்ண மாரி இருந்தது. அப்புறம் இந்த சிந்தெடிக் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு இதுக்குள்ளார நடக்கிற ஒரு பிரச்சனைகள் தெரிஞ்சிருந்தும், அத வந்து அவங்களுடைய தலைமைக்கு வந்து அவர் கொண்டு போவே மாட்டார். அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. அது கொஞ்சம் இடரலாவே இருந்தது. அவங்கள பிடிக்கிறதுக்காகவா கடைசி வரை ஆனா கடைசி வரைக்கும் இதுவரைக்கும் ஏன்னா அதனால நெறைய இழப்புகள்லாம் நடக்கும். இதுவரைக்கும் அவரு ஏன் வெயிட் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினாவே தான் இருந்தது. அதனால சில விஷயங்கள்லாம் அது உள்ளார நடக்குது. மேபி அது அடுத்த பார்ட்ல ஏதாவது அதுக்கு ஆன்சர் மாரி வச்சிருக்காங்களான்னு தெரியல. அதில ஒரு ஆன்சரா இல்ல. அது ஒண்டி லேசா எனக்கு கொஞ்சம் உறுத்தலா இருந்தது. மத்தபடி ஒரு ரொம்ப டீசென்ட்டான வெப் சீரிஸ். இது ஒரு சயன்ஸ் ஃபிக்ஸ், ஹாரர், அ ட்ராமா அப்டின்னா கூட எனக்கு ஹாரரா இதில பெருசா எதுவும் அ இல்ல. பட் சயன்ஸ் ஃபிக்ஷன் ஒரு த்ரில்லரா வந்து எனக்கு வந்து இது ஃபீல் ஆனுச்சு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயே அது வந்து கிடைக்குது. உங்களுக்கு ஏலியன்ஸ், அந்த சயன்ஸ் ஃபிக்ஷன், ஹாரர் இதெல்லாம் பிடிக்கும் அப்டின்னா வந்து கண்டிப்பா இந்த வெப் சீரிஸ் ஒரு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறுபடியும் ஒரு நல்ல வெப் சீரிஸ்ல பார்க்கலாம். டில் தென் பாய்.